தலைப்பு வீட்டிலிருந்து சிறு தொழில் வெற்றியை தரும் 5 படிகள். நம்ம வாழ்க்கையில ஒரு சுயதொழில் வேணும்னு யோசிச்சா ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி வரும், இது எப்படி சாத்தியமா? ஆனா உண்மைய சொல்றேன், முடியும். வீட்டிலிருந்தே ஒரு சிறு தொழில் ஆரம்பிச்சு வெற்றியால் நிரம்பிய வாழ்க்கையை உருவாக்கலாம். அதுக்கு இந்த 5 சிறந்த படிகள் போதும். முதல் படி, என்ன செய்ய போற? யோசனைய கண்டுபிடி. யோசனை இல்லாத தொழில் தொடங்கவே முடியாது. நீ யோசிக்கணும், எனக்கு என்ன பிடிக்கும், என்ன செஞ்சா மகிழ்ச்சி வருது. சில நேரங்கள்ல உன் பொழுதுபோக்கே உன் தொழிலா மாறலாம். சில சமயங்கள்ல நீ பார்த்த மோசமான சேவையை பார்த்து இதை நான் நன்றாக செய்யலாமான்னு யோசிக்கலாம். உதாரணம், உனக்கு ஆரோக்கியம் மேல பிரியம் இருந்தா ஜூசர், ஸ்ப்ரவுட்டர், வாட்டர் ஃபில்டர் மாதிரி வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்களை வீட்டிலிருந்தே விற்கலாம். இரண்டாவது படி, சந்தையை அறி, பரிசோதனை செய். சரி, யோசனை வந்துடுச்சு, ஆனா இத வேலை செய்யுமா? இந்த கேள்விதான் முக்கியம். நீ புரிஞ்சுக்கணும், சந்தையில் இதற்கு தேவை இருக்கா? யார் யார் உன் போட்டியாளர்கள்? உனக்கு தேவையான திறன்கள் இருக்கா? வீட்டிலிருந்தே இதை நடத்தலாமா? உதாரணம், நீ ஒரு டயட்டீஷியனா இருந்தா உன் திறமையை பயன்படுத்தி அந்த ஆரோக்கிய பொருட்களை நீயே விற்கலாம். மூன்றாவது படி, இது சாத்தியமா? கணக்கை பாரு. தொழில் ஆரம்பிக்கிறது ஆசை மட்டுமல்ல, அது ஒரு கணக்கு. நீ யோசிக்கணும், வேலைக்காரர் தேவைப்படுமா? அதாவது சம்பளம். இடம் தேவைப்படுமா? அதாவது வாடகை. தேவை போதுமா? இலக்கு வாடிக்கையாளர்கள் யார்? சிறு கணக்கு. எதிர்பார்க்கும் விற்பனை பெருக்கல் ஒரு விற்பனைக்கு லாபம் மைனஸ் நிலையான செலவு மைனஸ் மாறும் செலவு greater than 0. நான்காவது படி, என்னை பாருங்கள், விளம்பரம் செய். தொழில் தொடங்கின பிறகு மக்கள் உன்னை அறியணும். அதனால சந்தையாய்வு ரொம்ப முக்கியம். யார் உன் வாடிக்கையாளர்கள்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் எந்த ஊடகத்தை கவனிக்கிறார்கள்? ஐந்தாவது படி, அளவிடு, மேலாண்மை செய். அளவிடாத தொழிலை மேலாண்மை செய்ய முடியாது. இது ஒரு எளிய கணக்கு. மொத்த விற்பனை பெருக்கல் வாடிக்கையாளர் எண்ணிக்கை பெருக்கல் சராசரி விலை பெருக்கல் ஆண்டில் வருகை தடவை. உதாரணம், 500 வாடிக்கையாளர்கள், ரூபாய் 50 ஒரு விலை, ஆண்டுக்கு 4 தடவை ஈக்குவல் டு ரூபாய் 1,00,000. பணப்புழக்கம் விற்பனை பெருக்கல் வாடிக்கையாளர் எண்ணிக்கை பெருக்கல் சராசரி விலை பெருக்கல் ஆண்டில் வருகை தடவை. உதாரணம், 500 வாடிக்கையாளர்கள், ரூபாய் 50 ஒரு விலை, ஆண்டுக்கு 4 தடவை ஈக்குவல் டு ரூபாய் 1,00,000. பணப்புழக்கம் கையிலுள்ள பணம் எவ்வளவு? இறுதி வருமானம், செலவுக்கு பிறகு லாபம் எவ்வளவு? முடிவில் நினைவில் வை. யோசனையை